வணக்கம் கைஸ், ஹாய் காய்ஸ். இன்னைக்கு எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சர் 2ல் இந்த பாஸ் ஃபைட்லாம் முடிச்சிட்டேன். இந்த வேர்ல்டவே முடிச்சிட்டேன். இந்த வேர்ல்டு முடிச்சதில் நிறைய பாஸ் ஃபைட் காமிக்காமல் இருந்திருக்கோம். அதெல்லாம் வரும், இதுக்கப்புறம் வரும். இந்த ஸ்பைட் ரெட்டு கால் பிடிச்சி இருக்காங்கல்ல, இவன்றது ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுறது தெரியுமா? அந்த மாதிரி நம்ம ஊரில் இப்போ இந்த புது வேர்ல்டில் இது இருக்குது. இதில் வர பாஸ் ஃபைட்ஸும் வரும். நான் ஏதோ விளையாண்டுட்டு இருக்கேன். என்னது அப்படின்னு லாஸ்ட் பாஸ் ஃபைட்டை பார்ப்போமா? இதில் மனுஷங்களை கைஸ் எலி. இந்த எலிக்கு எங்கேருந்து மிஷின்கள்லாம் கிடச்சிட்டு தெரியல. இது வேறு கன் ஆமா இது. ஐயோ ஐயோ, இது கன் விதவிதமாக எலி வருது. ஷார்ட் கன்னாமா, இது அடிக்க போன எலி அப்படிதான் வருது. இவங்க இவனுங்களாம் வெடி இங்கே பார்த்தீங்களா தலைவனை எப்படியே கார்ன் ஷாக்லாம் வச்சு அழுகி போன எலி நடந்தது பார்த்தீங்களா? இவனுங்க யாருன்னே எனக்கும் புரியல. விதவிதமாக வர்றாங்க கீ, விதவிதமாக வர்றாங்கம்மா. இங்கே வருங்க. டேய் யாரா நீ? என்னடா பேரலு இங்கே வருங்க. எங்கேருந்து நான் எகிரி குதிச்சு வரீங்க? இவனை பார்த்தீங்கன்னா அழுகு எலி பறந்துது. கேஸ் வெடியெல்லாம் இதாக இருக்குது, நாட்டு வெடியாக இருக்குது, பறக்குது. இதுதான் எலி பிடிக்கிற கூண்டு, அந்த காலத்து எலி கூண்டு அப்படிதான் இருக்குது. ஐயோ எலி கூண்டுல இருந்து ஏன்னா பிடிச்ச எலியெல்லாம் துரத்து விட்டாங்க. ஐயோ எடுக்கிறாது, குத்தி கொள்ளுகிறாது. இதை நம்ம பவர் பயன்படுத்துகிற ஆளுக்காக ஓ ஒரு செகண்ட் முடிச்சிட்டாங்க நம்மளவே. ஐயோ இதை பார்க்க மாட்டேனே. இல்லைன்னு எனக்கு அடைச்சிச்சு ஒரு வாட்டி யூஸ் பண்ண. வாங்கி வேணும் நம்மளுக்கு எதெல்லாம் கிடச்சிருக்குது. இன்னொரு ஆத்தாடி இத்தனை வச்சுருக்கேண்ணா சேர்த்து வச்சு பண்ணுவது. இதை விற்றாலும் காசு தேராது. இதான் கீஸ் கிடச்சது. அந்த போன வாட்டி நானே இதில் ஆஃப்லைனில் விளையாண்டேன்னா அப்போ கிடச்சிது. எவ்வாறு இது மாசாக இருக்கும். எடே இல்லை விளையாண்டா தான் உங்களுக்கு புரியும். எங்கேயோ வந்து தூண்டு காணாதே, அதுக்காக இது விட முடியுமா கீஸ்? வாங்க இப்போ போய் இந்த அண்ணனோட பவர் காட்டுறேன். மொழி இதாட முடியாது. எலி தலைவனுங்க நாம அடிக்கிறானுங்க. இதில் நீங்கள் இதை பார்த்தது இல்லையா? எங்கேயா பாருங்க பைக் ரைடுன்னு நினைப்பு கையில் பார்த்தீங்களா ரஃபிங் கன் எப்படி? ஐயா ரஃபிங் ஐயா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாதா பைக்கோட சாவுடா செத்துட்டுடா. வெப்பன் மொக்கையான வெப்பன் தான். நான் அந்த இது மட்டும் தான் காமிச்சேன் பவர். இவருங்க இந்த கீழே இருக்குங்க இந்த பொறுத்தல்ட்டு உங்களுக்கு அந்த பவர் காட்டுறேன். வாங்க டாக்டா டே மேலே இருக்க வேணும்டா நமக்கு. கீழே எவனும் வராமல் இருந்தால் சரி அவ்வளோதான் நினைக்கிறேன். பாருங்க கையில் ரசைங்கன் சூரிக்கனா போல சோய் எப்படி? இதுதான் கேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரசைங்கன் இதில் ரசைங்கன் உருவாக்குறான். அவன் விட்டான் நாங்கள் திருப்பி விடுவோம். ரசைங்கன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல கேஸ்? இது எலக்ட்ரிக்கு மேசிவ் ரசைங்கன்னு பர்த்டே போடுவானே இந்த சாஸ்கே சொன்னானே. மேசிவ் மேசிவ் வேறு ஏதோ சொன்னாங்க மறந்து போயிட்ட கேஸ். அந்த சாஸ்கே மாட்டே பேர் வாங்கி அவனுக்கு வாயில் வந்து வளருது. அவனுக்கு வாயில் வந்த பேரை வச்சுட்டான், நம்ம வாயில் வர மாட்டேங்குது. வச்சுக்கோ எலக்ட்ரிக் எனர்ஜியும் கம்பைன் பண்ணி ரசங்கன் உருவாக்குவானே அந்த ரசங்கன் தான் கேஸ் இது. இது நல்லா இருக்கு. என் தலை கவசத்தை கழிச்சு விட்டாயோ? ஐயோ எங்கோ ஐயோ நான் போட்டு தள்ளுறாடே. ஐயோ யாரா நீ தலை மேலே வெடி கொண்டு வச்சு வித்த காட்டிட்டு வர கூட என்னடா வித்தையெல்லாம் காட்டிருக்கேன். அப்புறம் இந்த வெப்பனும் அட யாரா நீ இன்னமும் சதுருது. நாட்டு வெடினா நாட்டு வெடி தான். ஏன் கைஸ் எனக்கு கீழே ஆனால் ஓடி வந்தாலும் வரும். இப்போ பாருங்க எப்படி ஒருத்தர் நடிச்சா 2 பேர்த்துக்கும் ஷாக் அடிச்சு பார்க்குறீங்களா? டே செத்துரு. இங்கே பாருங்க எப்படி 2 பேர்த்து அடி கொடுக்குதா? இங்கடா உங்களுக்கு இப்போ நட்டி எப்படி நம்ம ஷாட்னா அடித்தா ஒன்றாத்துணும் அடி விடணும். ஒரு கல்ல 2 மாங்காய் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேஸ். அத்தடி இங்கே வரைக்கும் 2 பேர்த்து அடி கொடுக்குதா? ஹெட் ஷாட் எடுத்துக்கோ. அவ்வளோதான் கேஸ், அவ்வளோதான் நான் செத்துட்டேன். ஐயோ எப்படி தானோ இந்த வேலை அந்த வெப்பனை வச்சுட்டு முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே நம்மள்ட்ட இருக்கே தாராளமான வெப்பன். இருங்க உள்ள போய் இந்த வெப்பன் எடுத்துட்டு ஆடிச்சு நோக்குறாருங்க. சரி ஓகே. இருடா அடே கண்ட்ரோல் மிஸ்ஸிங். ஐ காட் இட். ஹெட்ஃபோன் போட்டுருக்கிறதுனால அந்த பின்னு குத்திருக்கல ஒயர்லெஸ் ஒயர் தான். அந்த அளவுக்கு நம்ம வளரல கீஸ். அதனால ஒயர் குத்திருக்கனால அது கைக்கு இதால் இன்னொருத்தர் தலைப்பாக்கட்டு போடுற மாதிரி வெடி கொண்டு வச்சுட்டு வரான். இவன் அது தொங்கிட்டு வரான். ரொம்ப ஆச்சல் கீஸ். யாரே இதாகிடுச்சா அந்த இருமல் ஒன்றும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. அது ரொம்ப என்னை போச்சு. என்ன பண்ணு நீங்கள் அப்படி ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து போட்டு விடுங்க. ஓகே சொல்லுவோம். செத்து போ கடம். சரி அப்படி வெடிச்சான் நம்மளுக்கு வெடிக்கிற பிடிச்சிருக்கு கேஸ். ஏன்னா அந்த பலூன் உடச்சுக்கணும்னு ஆசை இருக்கு கேஸ். பறக்கூட்டம்ல இவன் அவனை பாருங்க கேஸ் செத்துரும் இருக்கான். எலி குஞ்சேன். ஆமாங்க கேஸ் எலி குஞ்சு தலையாட இருக்குது. அவனுக்கு நம்ம பேர் வச்சோம் கேஸ் எலி குஞ்சு தலை. அது மூணுக்கு இருக்கானுங்களா எலி குஞ்சு தான் பார்க்குறது அப்படி தான் இருக்குது. யாருமே வராங்க பாருங்க எலி குஞ்சுக்கு. உங்க சைஸ் தூக்கிட்டு வந்துடுறானுங்க எலி குஞ்சு. டேய்
வீராதி வீரண்டா இந்த எலி குஞ்சுக்கு இதோ பார்த்தீங்களா மந்திர குச்சி வேற ஏன் தோத்தோடி மந்திர குச்சி கடுகு சுத்தாலும் காரம் சொல்லுவாங்களே பல மொழி அப்படி தெரியாதே விட்டுருக்கடாடே. இந்த ஆர்மர் எவ்வளோ ஹெல்த் தருது பார்த்தீங்களா 1000 அந்த 100 அதில் அவளை காட்சி சேர்த்து இப்போதைக்கு அன்னைக்கு அடே இது இல்லைடா இந்த வெப்பன் நான் விற்க மாட்டேன் கிஷன் ரொம்ப பிடிச்சிக்கு. இந்த வெப்பன் நான் உங்களுக்கு காட்டல இது ஒரு பாஸ் ஃபைட்டில் கிடச்சிச்சு எக்யூப்டு பெருசாக இது எதுவும் இல்லை 3 போகும் 1 வரும் இருக்கும். இந்த இதுக்கு இது எவ்வளவோ மேலு ஏன்னா நான் இதை வச்சுக்கேன் இதை வித்துறேன் 2000 ரூபாய்க்கு தான் போகுது. நோடா டே இருந்துட்டு போது விடுங்க காசு 400 ரூபா போதா அடேங்கப்பா. இந்த ரக்கை தான் என்னது எனக்கு ஒன்றும் வரைக்கும் புரியல. ஓகே 17வது லெவலில் இருக்கணா அடேங்கப்பா பெரிய ஆள் தான். ஓகே இதுக்கு மேலே என்னத்த பண்ணேன் ஒன்றத்து பண்ணுறக்கும் இல்லை அதனால் வீடியோ முடிச்சிடலாமல் என்னப்பா முடிச்சிடுவோமே பாய் கைஸ் பை முடிச்சிடுவோம். இது எவ்வளோ இருங்க கைஸ் 400 என்கிட்ட 250 அடிமெண்ட் இருக்கா அடேங்கப்பா. கருப்பு பூனை நம்ம இதுதான் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு நான் இதான் எடுக்கணும் நான் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இதுவும் நம்ம எஃப்எஃப்ல இருக்க போய்ட்டு மாதிரியே இருக்குது என் இதில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருக்குல்ல அதுவும் இதுவும் ட்ராகன் அதான் இது இருக்குன்னு ஆசையாக இருக்குது. ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுவோம் பை பாய்.